காணொளியில் கற்கும் எதிர்கால கால கண்ணாடிகளே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வணக்கங்கள். இன்று நாம் கற்க இருக்கும் பாடப்பகுதி இயல் 3. உலக அனைத்திற்கும் பொதுமறை தந்த திருமறையாம் திருக்குறளை கற்க இருக்கிறோம். கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா, மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா? ஆம் மாணவர்களே, இன்று நாம் கண்ணோட்டம் என்ற அதிகாரத்திலிருந்து திருக்குறளை கற்கத் தொடங்குவோம். கண்ணோட்டம் என்பதன் பொருள் என்ன? நமது கண்களின் எண்ண ஓட்டம் என்பது பொருள். கண்களால் கண்டதை நாம் எவ்வாறு எண்ணுகிறோம் என்பது பொருள். குறள் 1. பண் எண்ணாம் பாடற் இயைபின்றேன், கண் எண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண். பண் என்பதன் பொருள் பாடல். எண்ணாம் என்றால் என்ன பயன்? இயைபின்றேன் பொருத்தமாக, கண் எண்ணாம் கண்களால் என்ன பயன்? கண்ணோட்டம் இரக்கம். விளக்கம்: மனிதர்கள் அனைவருக்கும் அவர்களது பார்வையில் இரக்கம், அன்பு, பரிவு, நேசம் என்பது வேண்டும். இரக்கம் இல்லாத பார்வை வீணானது என்கிறார் வள்ளுவர். அதாவது பாடலும் இசையும் பொருந்தவில்லை என்றால் பாடல் வீணானது. அதேபோன்று கண்களில் இரக்கமில்லை என்றால், நாம் பார்க்கும் பார்வையில் இரக்கமில்லை என்றால் கண்களால் என்ன பயன் என்கிறார் வள்ளுவர். குறள் 2. கருமம் சிதையாமல் கண்ணோட வல்லார் குடைமை உடைத்திவ்வுலகு. சொற்பொருள்: கருமம் கடமை, சிதையாமல் தவறாமல், கண்ணோட இரக்கம், வல்லார்க்கு காட்டுபவருக்கு, உடைமை சொந்தம், உடைத்து உரிமையானது, உலகு உலகம். விளக்கம்: எவன் ஒருவன் நடுநிலையோடு தன் கடமை தவறாது மற்றவர்கள் மீது இரக்கம் காட்டுகிறானோ அவனுக்கு இவ்வுலகமானது உரிமையுடையது. அவனே இங்கு வாழ்வதற்கு தகுதியானவன் என்கிறார் வள்ளுவர். குறள் 3. பெயக்கண்டும் நஞ்சுண் டமைவர், நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர். சொற்பொருள்: பெயக்கண்டும் கொடுப்பதை கண்ட பிறகும், நஞ்சுண் டமைவர் நஞ்சையே தருபவர், நயத்தக்க விரும்பத்தக்க. விளக்கம்: நாகரிகமான ஒருவர் தனக்கு நெருக்கமான ஒருவர் நஞ்சை கொடுக்கிறார் என அறிந்திருந்தாலும் அவர் மீது கொண்டுள்ள கண்ணோட்டத்தின் காரணமாக அந்த நஞ்சை உண்டு அவரோடு பழகி வாழ்வார். ஏனெனில் அவர் மீது கொண்டுள்ள கண்ணோட்டத்தின் நம்பிக்கை என்பதாக இங்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த நம்பிக்கையின் கண்ணோட்டமே இக்குறள் நமக்கு உணர்த்துவதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நஞ்சு என்பதன் பொருள் விஷம் என்பது ஆகும். அடுத்ததாக அதிகாரம் ஆள்வினை உடைமை. ஆள் என்றால் ஆளுமை என பொருள்படும். வினை என்றால் செயல் என பொருள்படும். ஆளுமையான செயல் என்பதே பொருள் ஆகும். குறள் 1. அருமை உடைத்தென்று அசாவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும். சொற்பொருள்: அருமை உடைத்தென்று முடியாது என்று எண்ணி, அசாவாமை தளர்ச்சி இல்லாமை, பெருமை முயற்சி தரும், முயற்சியானது பெருமையை தரும். விளக்கம்:
ஒரு மனிதனுக்கு ஆகச்சிறந்த பெருமை என்பது அவனுடைய முயற்சி மட்டுமே. முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை. முடியாது என்பது மூட நம்பிக்கை, முடியும் என்பதே ஆள்வினை என்கிறார் வள்ளுவர். குறள் 2. தாளாண்மை என்னும் தகைமைக்கண் தங்கிற்றே வேளாண்மை என்னும் செருக்கு. சொற்பொருள்: தாளாண்மை விடாமுயற்சி, தகைமைக்கண் உயர்ந்த பண்பு, தங்கிற்றே அமைந்தால் தான், வேளாண்மை பிறருக்கு உதவும் தன்மை, செருக்கு உயர்ந்த நிலை. பொருள் விளக்கம்: பானையில் இருந்தால்தான் அகப்பையில் வரும் என்பார்கள் முன்னோர்கள். எவன் ஒருவனுக்கு விடாமுயற்சி என்ற உயர்ந்த பண்பு இருக்கிறதோ அவனே பிறருக்கு உதவ முடியும் என்ற உயர்ந்த நிலையை அடைய முடியும் என்கிறார் வள்ளுவர். குறள் 3. முயற்சி திருவினை ஆக்கும், முயற்றின்மை இன்மை புகுத்திவிடும். சொற்பொருள்: திருவினை செல்வம் சேரும் செயல். திரு செல்வம், முயற்றின்மை முயற்சி இல்லாமை, இன்மை வறுமை, புகுத்தி விடும் கொடுத்து விடும். விளக்கம்: ஒருவனின் வறுமையும் பெருமையும் அவனது முயற்சியை பொறுத்தது. முயற்சியால் பெருமையையும் செல்வங்களையும் அடைய முடியும். முயற்சி இன்மையால் வறுமை நிலையை மட்டுமே அடைய முடியும் என்கிறார் வள்ளுவர். அடுத்ததாக அதிகாரம் பொறியின்மை. பொறி என்றால் ஐம்புலன்கள் என பொருள்படும். பொறியின்மை என்றால் ஐம்புலன்கள் இல்லை என பொருள்படும். நாம் அறிவை பெறும் கண், காது, மூக்கு, வாய், மெய் என்ற ஐம்புலன்கள் பற்றிய கருத்துக்களை கீழ்காணும் குறட்களில் நாம் கற்போம். குறள் 1. பொறியின்மை யார்க்கும் பழியன்று, அறிவறிந்து ஆள்வினை இன்மை பழி. சொற்பொருள்: பொறியின்மை பொறிகள் இல்லாதிருத்தல், அறிவறிந்து அறிய வேண்டியவற்றை அறிந்து, ஆள்வினை முயற்சி, பழி இழிவு. விளக்கம்: ஐம்புலன்களில் ஏதேனும் ஒன்று குறையாக இருப்பது இழிவு அல்ல, குறை அல்ல. ஐம்புலன்களும் இருந்து அறிய வேண்டியவற்றை அறிய முயற்சி செய்யாமல் இருப்பதே இழிவு, குறை என்கிறார் வள்ளுவர். குறள் 2. ஊழையும் உப்பக்கம் காண்பர், உழைவின்றி தாளா துணற்றுபவர். சொற்பொருள்: ஊழையும் முன் வினையையும், உப்பக்கம் காண்பர் தோற்கடித்து வெற்றி பெறுபவர், உழைவின்றி கலங்குதலின்றி, தாளாது சோர்வில்லாது, முயற்றுபவர் முயற்சி செய்வோர். விளக்கம். பொருள் விளக்கம்: விதியை மதியால் வெல்லலாம் என்பார்கள். மதி என்றால் அறிவு. எவன் ஒருவன் சோர்வடையாமல் மனம் தளராமல் முயற்சி செய்கிறானோ அவனே தனக்கு வரக்கூடிய அனைத்து தடைகளையும் கடந்து வெற்றி பெறுவான் என்கிறார் வள்ளுவர். அடுத்த அதிகாரம் நன்றில் செல்வம். நன்றில் செல்வம் என்றால் பயன்படும் பொருள் என பொருள்படும். குறள் 1. கொடுப்பதும் துய்ப்பதும் இல்லார் கடுக்கிய கோடி உண் டாயினும் இல். சொற்பொருள்: கொடுப்பதும் பிறருக்கு கொடுப்பது, துய்ப்பதும் தானும் அனுபவிப்பது, இல்லார் கடுக்கிய இல்லாதவர்கள் கட்டுக்கட்டாக அடுக்கிய,
உண்டாயினும் இல், செல்வம் இருந்தாலும் பயன் இல்லை. பொருள் விளக்கம். ஒருவனிடம் இருக்கும் பொருளானது அவனும் அனுபவிக்காமல் பிறருக்கும் கொடுக்காமல் அதனை மேலும் மேலும் சேர்த்து வைப்பது எந்த ஒரு பயனையும் தராது என்கிறார் வள்ளுவர். குறள் 2. நச்சப்படாதவன் செல்வம் நடுவூரில் நச்சுமரம் பழுத்தற்று. சொற்பொருள். நச்சப்படாதவன் பிறருக்கு உதவி செய்யாதவனது, பழுத்தற்று பழுத்திருப்பதை போன்றது. பொருள் விளக்கம். யாருக்கும் கொடுத்து உதவும் மனப்பான்மை இல்லாதவனிடம் உள்ள செல்வமானது ஒரு நஞ்சான விஷமான மரத்தில் காய்த்திருக்கும் பழங்களை போன்றது என்கிறார் வள்ளுவர். விஷம் எதற்கும் பயன்படாது. அதுபோல பிறருக்கு கொடுத்து உதவும் மனப்பான்மை இல்லாதவனிடம் உள்ள செல்வமானது விஷத்தை போன்றது என்கிறார்.